Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 780 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல கவர்மெண்ட்ஸு காஞ்சிரோ கூட எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்தான். ஆனா அவனை தோட்டா கூட முடியல. அவன் பாத்தீங்கன்னா டெஃபினட்டா இங்க இருந்தா நம்மள புடிச்சிருவாங்கன்னு சொல்லி ஒரு பேர்டை வரைஞ்சு அலேஹா மொமனசுக்கே தூக்கிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டான். போற வழியில மொமனசுக்கே நீ காப்பாத்துங்கன்னு எவ்வளவோ கத்துவான் கதறுவான். ஆனா யாராலையும் எதுவும் பண்ண முடியல. இப்போ காஞ்சிரோ துரோகம் பண்ண மேட்ரு அங்க இருந்த ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர புதுசா வந்த யாருக்குமே தெரியாது. அவங்க இதை பார்த்துட்டு செம்மையா ஷாக் ஆயிருவாங்க. அதே நேரம் ஷினோபு 2 பாம்பு கிட்ட மாட்டிட்டா. அது ஒரு டிராயிங், இவ ஒரு நெஞ்சா. அவன் நினைச்சிருந்தானா அதை கடிச்சு துப்பி இருக்கலாம். ஏன் அப்படி முக்கிட்டு இருக்கான்னு தான் தெரியல. நம்ம கவர்மெண்ட்ஸு தான் வந்து காப்பாத்துவான்னு வைங்க. அவன் இந்த மாதிரி நான் மொமனசுக்கேவை கோட்டை விட்டேன், நீ மன்னிச்சிருங்கன்னு ஃபீல் பண்ணுவான். அவன் மட்டுமா கோட்டை விட்டா, இவனும் தான் கோட்டை விட்டுட்டான். அதுக்கு என்ன பண்றது? இப்ப என்னன்னா எப்படியாச்சும் மொமனசுக்கேவை காப்பாத்தணும். இங்க நம்ம ஆளுகெல்லாம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சஞ்சியால தான் ஸ்கை வாக் பண்ண முடியுமே. அதனால எப்படியாச்சும் அவனை காப்பாத்திடலான்னு சொல்லிட்டு வேகமா போறான். சொல்ல போனா நம்ம ஆளுகளுக்கே இப்பதான் தெரியுது காஞ்சிரோ பைய ஏமாத்திருக்கான்னு. உடனே உசோப்பு எய்ம் பண்ணி அடிப்பான். பட் அதெல்லாம் அசால்ட்டா அவன் தட்டி விட்டுருவான். இனி இதுக்கப்புறம் காப்பாத்தணும்னா நம்ம சஞ்சி மட்டும்தான். அவன் பாத்தீங்கன்னா அவன் காலை வச்சு கண்ட மினிக்கு அவனை மிதின்னு மிதிச்சு தள்ளிக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் தான் சாதாரண ஆள் இல்லையே. ஒரே அடி அடிச்சு சஞ்சி அப்படியே தள்ளி விட்டுருவான். பட் இருந்தாலும் நம்மளால விடுறதா இல்ல. திருப்பியும் ஃபாலோ பண்ணி போய்கிட்டே தான் இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா எனக்கு இப்படி சண்டை போட்டுட்டு இருக்கலாம் டைம் இல்ல, சட்டு புட்டுன்னு போனாதான் அடுத்த வேலையை பார்க்க முடியும்னு அவனோட முடிய காட்டுத்தனமா சுத்துன்னு சுத்துவான். பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பிளாக் கிளவுட் உருவாகும். அதுதான் இங்கு கிளவுடாமா. உடனே கின்னு சஞ்சி அங்கிருந்து தப்பிச்சு வர சொல்லுவான். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த டெக்னிக் எல்லாம் அவன் யூஸ் பண்ணி இவங்க பார்த்ததே இல்ல. நல்லவனா இருக்கும் போதெல்லாம் இதை பண்ண மாட்டானுங்க. நாராசமா நாரப்பயலாம் மாறும்போது தான் இந்த வேலையெல்லாம் பண்ணுவானுங்க. மூஞ்சி வேற கொடூரமா வச்சுக்கிட்டு அட்டாக் பண்ணுவானா. சரி எப்படியும் தண்டர் அட்டாக்கா தான் இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா அந்த கிளவுட்ல இருந்து ஷார்ப்பா ஊசி மாதிரி மழை பெய்யும். அப்படி ஊசியா வந்து சுருகுனா என்ன ஆகும்? அதாவது இப்ப மழை பெய்யுது, தண்ணி வருது, அதுக்கு பதிலாக ஊசி வந்தா அப்படித்தான் இப்ப கீழே இருக்கவங்க மேல பூரா வந்து அடிக்கும். எப்படியாச்சும் அதுல இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு கப்பல் அந்த பக்கம் இந்த பக்கம்னு திருப்பி தப்பிச்சோட எல்லாம் முக்கிட்டு இருப்பாங்க. பேசாம அவனை விட்டுருக்கலாம். அதை விட்டுட்டு சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு இப்ப தேவையில்லாம சிக்கிட்டாங்க. இங்க நம்பி தப்பிச்சு ஓட முடியாம கீழே விழுந்துருவாளா. உடனே சஞ்சி வந்து என்னைய தாண்டா அவளை அட்டாக் பண்ணுன்னு அந்த அட்டாக்க பூரா அந்த லூசு பையன் அவனோட முதுகுல வாங்கிக்குவான். இதெல்லாம் பார்த்தா அவன் அங்க என்ஜாய் பண்ணுவானா. மொமனசுக்கே வேணாண்டா இப்படி பண்ணாத, எல்லாரும் செத்துருவாங்கன்னு சொன்னா எல்லாரும் சாகணும் தாண்டா இதை நான் பண்றேன்னு வேற வில்லத்தனமா சொல்லுவான். ஓடன் பாத்தீங்கன்னா அடுப்புல நின்று வெந்து கஷ்டப்பட்டு இவங்க எல்லாத்தையும் காப்பாத்தினாரு. இதுக்காக இந்த லேண்ட் ஆஃப் ஆனவோ ஓபன் பண்ணுங்கிறதுக்காக. அது மட்டும் இல்லாம 20 வருஷத்துக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களால ஜெயிக்க முடியும்னு சொல்லிதான் டோக்கி வந்து அனுப்பி விட்டுருப்பா. அதுவும் ஓடன் தான் சொல்லியிருப்பாருன்னு வைங்க. அதெல்லாமே உங்களை ஏமாத்துறதுக்காக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் உங்களால கண்டிப்பா பண்ண முடியாது. அந்த சாம்ராய்ஸ்கெல்லாம் மூளைங்கிறதே உனக்கு கிடையாது. லூசுத்தனமா ஏதாச்சும் பண்ணுவானுங்க. அவனுக்கு கூட சேர்ந்த நீ ஒரு பொடிப்பைய, உனக்கு ஹைட்டை பார்த்தாலே பயம், நீங்க எல்லாம் ரிவெஞ்ச் எடுத்து ஜெயிக்க போறீங்களான்னு கேவலமா பேசி விட்டுருவான். மொமனசுக்கேக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா போயிடும். ஆக்சுவலா ஓடன் அந்த மாதிரி பண்ணதே 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் முக்கியமான ஒருத்தன் வரப்போறான். அதனால தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாரு. அது தெரியாம அந்த கூறுகட்ட முட்டா பைய லூசுத்தனமா பேசிட்டு இருக்கான். சரி இப்ப அந்த ரெயின்ல சிக்காம எல்லாரும் எஸ்கேப் ஆகணும்ல. அதனால முடிஞ்ச அளவுக்கு அவங்க மேல விழுகிற எல்லா ஸ்பைக்ஸையுமே அடிச்சு தெரிய விட்டுட்டு இருப்பாங்க. எவ்வளவு நேரத்துக்கு அது கூடயே சண்டை போட போறாங்களோ தெரியல. இன்னும் ஒரு ரெயினை இந்த மாதிரியே உருவாக்கினா போதும், அங்கேயே சம்பவம் ஆயிரும் போலயே. இதுல எங்கத்த ஒனிகசியமாக போய் இவங்க சண்டை போடுறது. அதே நேரம் இங்க மொமனசுக்கே காட்டுத்தனமா அழுதுகிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு காஞ்சிரோக்கு செம ஹாப்பியா இருக்கும். இதே மாதிரி தானே சின்ன வயசுல அவனும் அழுதுகிட்டு இருந்தான். அவனை பார்த்து மத்தவங்க சந்தோஷப்பட்டவன தானே இப்ப இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். அதே விஷயத்த நம்மளும் திருப்பி பண்றமே அறிவு இருக்கா பாத்தீங்களா? நாளைக்கு மொமனசுக்கே வளர்ந்து வந்து அவனுக்கு ஆப்பு வைப்பான், இல்ல அவன் பரம்பரை ஆளுகளுக்கு ஆப்பு வைப்பான். எதுக்கு இந்த வேண்டாத வேலை? பட் மொமனசுக்கே என்ன சொல்லுவான்னா, நான் ஒன்னும் கொசுகி ஓடன் கிடையாது, மத்தவங்களை விட நான் ஒன்னும் பெட்டரான ஆளும் இல்ல அப்படின்னு அவன் கிவ் அப் பண்ணிட்டு யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்க அந்த டைம்ல தான் நம்ம லூஃபி சொன்ன வேர்ட்ஸ் எல்லாம் அவன் மைண்டுக்கு ஞாபகம் வரும். உடனே அவன் ஃபேமிலியை யோசிச்சு பார்ப்பான். எல்லாம் ஒன்னா ஒரே குடும்பமா எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க யாருமே இவன் கூட இல்ல. அவங்க அப்பா மக்களுக்காண்டி அவ்வளவு கஷ்டப்பட்டு நெருப்புலயே நின்னு கடைசியில கைடோவோட கையால சுடுவாங்கி செத்து போனாரு. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது லூஃபி சொன்னான்ல, இந்த மாதிரி நீ ஒரு முக்கியமான ஆளுன்னு நினைச்சேன், அதுவும் ஒரு கிரேட் லீடரோட பையன், நீ எப்படி சும்மா சின்ன பையன் மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்க போறியா? உனக்குன்னு பொறுப்புகள் இருக்கு, கடமைகள் இருக்கு, அப்படி இப்படின்னு சொல்லி அவனை நல்லா வெறியேத்தி விட்டுருப்பான். அது எல்லாத்தையும் பையன் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு தான் அந்த உடோன்ல இருக்க மக்கள் எல்லாத்தையுமே நல்லா உசுப்பேத்தி விட்டுருப்பான். இந்த மாதிரி லேண்ட் ஆஃப் ஆனோட டைமியோ வாரிசா கொசுக்கி மொமனசுக்கே நான் சொல்றேன் மறுபடியும் எழுந்து வருவோன்னு சொன்னவன தான் எல்லாத்துக்குள்ளேயுமே ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நேக்கு ஒன்னு புரியவே இல்லை. அவங்க அப்பா அவ்வளவு பெரிய பலசாலி, அவரையே எவனும் நம்பல, எல்லாம் கிண்டல் பண்ணாங்க, சப்ப பைய சில்லி பையன்னு. அப்படி இருக்கும்போது அவரோட பையன் பொடி
மடிப்பைய அவன் சொல்றதை கேட்டு எப்படி இவ்வளவு ரைஸ் ஆனாங்க? மேபி அவங்க படாத பாடுபட்டிருப்பாங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன ஹோப் கிடைச்சா போதுங்கிற மாதிரி வெயிட்டிங்ல இருந்திருக்காங்க போல. கிடைச்ச உடனே வெகுண்டெழுந்து வந்திருக்காங்க. சரி, இப்ப பயலுக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பொறுப்பு இருக்கு. இந்த மாதிரி டைம்ல யாராச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு அவன் கத்தனானா யாரும் வந்து ஹெல்ப் பண்ண போறது இல்ல. ஆனா அவங்க எல்லாத்துக்கும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி பேசினா டெஃபினட்டா வருவாங்கன்னு சொல்லி கத்தி எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பான். யாரும் என்னைய பத்தி கவலைப்பட வேண்டாம், அவங்களுக்கு அதுதான் இப்ப தேவை. என்னால என்னைய காப்பாத்திக்க முடியும், நான் எஸ்கேப் ஆயிருவேன். நீங்க கைடோவையும் ஒரோச்சியை மட்டும் காலி பண்ணி இந்த லேண்ட் ஆஃப் ஆனோவை காப்பாத்துங்க. அது எல்லாமே உங்க கையில தான் இருக்குது. லேண்ட் ஆஃப் ஆனோவே இப்ப உங்களை நம்பிதான் இருக்குதுன்னு உடனே எல்லாத்துக்கும் அப்படியே தூக்கி வாரி போடும். ஏன்னா இவ்வளவு சின்ன பையனா இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு நிலைமையில இவ்வளவு பொறுப்பா பேசுறான்ல, டெஃபினட்டா இவன் ஓடனை மிஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஆனந்த கண்ணீரே வந்துடும். ஏன் லூஃபியே அசந்து போயிட்டான். பையன் இப்பதான் ஒரு ஆம்பளை சிங்கம் மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கான். ஆம்பளை சிங்கம் பேசாதோ, எந்த சிங்கமும் பேசாதே, சரி தைரியமா பேசிட்டான்னு வச்சுக்கங்க. லூஃபி சந்தோஷமா, டே மூலகட்டவனே, இப்ப தான்டா நீ பர்ஃபெக்டா பேசியிருக்க. ஏதோ சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே பாஸ் மாதிரி பில்டப் பண்ணிட்டு இருக்க. மண்டைய பாத்தியா, குடுமி வேற, அப்படி இப்படின்னு வழக்கம் போல எப்படி கிண்டல் பண்ணுவானோ அதே மாதிரி கிண்டல் பண்ணுவான். லேண்ட் ஆஃப் ஆனோவை சேர்ந்தவங்க எல்லாத்துக்கும் கடுப்பாகும். ஏன்னா மொமனசுகேவை கிண்டல் பண்றானே. ஆனா அவன் என்ன சொல்லுவான், எப்படியாச்சும் சர்வைவ் மட்டும் ஆயிரு, உன்னை காப்பாத்த நான் வருவேன்டா, ஏன்னா நீயும் நானும் ஃப்ரெண்டு, கவலையே படாத என்ன. உடனே அவனுக்கு ஆனந்த கண்ணீரே வந்துடும். சோ இப்போ சுத்தி இருக்கவங்க எல்லாத்துக்குமே அவன் பேசினதுல பயங்கரமான நம்பிக்கை வந்துருச்சு. இனிமேட்டு எத்தனை பேர் வந்தாலும் எதிர்த்து அடிப்பாங்கன்னு வைங்க. இப்படி இவங்க மாத்தி மாத்தி ஃபீலிங்ஸை கொட்டிட்டு இருக்கத காஞ்சிரோவால பார்க்க முடியல. போதும்டா டேய் முடியலன்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து கிளம்பிடுவான். எனக்கு என்னன்னா மொமனசுக்கே பின்னாடி தான் உட்காந்துட்டு இருக்கான். அவனை பிடிச்சும் வைக்கல. அப்படியே அங்க இருந்து ஒரு ஜம்ப போட்டிருந்தான்னா எப்படியும் நம்மளுக்கு வந்து காப்பாத்தி இருக்க மாட்டாங்க. அப்படி காப்பாத்திட்டா சீன் நல்லா இருக்காதே, பொசுக்குன்னு முடிஞ்ச மாதிரி ஆயிரும். சரி பரவாயில்ல, அவன் கடத்திட்டே போட்டும். உடனே லூஃபி சந்தோஷமா, வாங்கல ஒனிகஷிமாக்கு போய் அவங்கள தட்டி பிரிக்கலான்னு ஹேப்பியா சண்டை போட கிளம்புறாங்க. இதுக்கப்புறம் ஒனிகஷிமால யார ஒண்ணுக்கு போற அளவுக்கு ஓட விட்டு அடிக்க போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.